கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா ஸ்ட்ரைக் வார் லெகசிங்கிற கேம் விளாட போகிறோம். வாங்க இந்த கேமில் நான் ஒரு சரியான ப்ரோ பிளேயர். ஓஜி கேமு நான் நல்லா இதில் விளாண்டுருக்கேன். ஸோ நல்ல ப்ரோ பிளேயரு பாருங்கள். டுட்டோரியல் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் என்னென்னு சொல்லாங்கன்ட்டு. இது தம்பி தொட முடியலாங்க தொட்டங்க. இப்போ போயிட்டு இதை போய்ட்டு 2-3 அடி அடிச்சா போகணும். இப்படி போய்ட்டு இங்கே போய்ட்டு போகணும். டேய் போனா எனக்கு காசு வேணும்டா போனா. என்ன பண்ணுறீங்க? இந்த காசு என்னதாங்க அந்த கட்டை வச்சுருக்கவன் அது பேர் என்ன அவன் ஸ்வாட் ரேத் அவன் பேர். இவன் பேர் மைனர். இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு அன்லாக் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு மேட்ச் முடிக்கும். இது வந்து ஒரு ஸ்டோரி மோடு. நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அவங்க அதுதான் கிளப் மேனா ட்ரெயின் டு கிளப் மேன் என்னடா சொல்கிறீங்க? இப்போ வரான் பாருங்கள் ஒரு கட்டை வச்சுட்டு வரான் பாருங்கள். இவன் நான் அப்கிரேட் பண்ணால் நமக்கு ஸ்வாடாக வரும். கைஸ் இவனுக்கு ஒரு சீக்ரெட் எபிலிட்டி இருக்குது. அது இந்த மேட்ச்சை முடித்தா தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. எங்கே பாருங்க இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் இதில் ஓடி போய் குத்தானே இப்படி போயிட்டு பாருங்கள் இப்படி பண்ணோம். இப்போ வந்து நம்ம பார்ட்னர் ஒருத்தருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஸ்டாரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அவரை மறுபடியும் தொட்டு இப்படி வரணும். இப்படி தம்பி ஆடா போகும். இது சீல்டு. அப்புறம் இப்படி வச்சு அடிக்கணும். என்னடா பார்க்குறான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போட்டு ஆட தம்பி ஆட்டக்கு டே டுட்டோரியல் சொல்லி கொடுக்குறேங்கிற பேரில் இந்த ஸ்டாச்சுவை உடச்சிட்டோன்னா அது கேம் வினாயிடும் கைஸ். தம்பி ஐயா 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 பாருங்க அங்கேருந்து அடிப்பாங்க பாருங்க. இவங்க தான் பேஸ் டிஃபெண்டர்ஸ். இவங்களை கொல்லவே முடியாது. அந்த மாதிரி இவங்க தம்பி வேணாண்டா கைஸ் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் வந்துட்டு. ஐயோ மெயின் ஆள் வந்துட்டான் பாருங்க கைஸ். இவங்க செலவு வந்து பாருங்களேன் அந்த ஆர்ச்சர் மாதிரியே இருக்குது. இந்த மேட்ச்சை முடித்தா அப்போ நமக்கு ஆர்ச்சர் கிடப்பான் பாருங்க. இவனை கொண்டேன் அப்போ ஈஸியாக கொண்டேன். செத்துப்படா ஐயோ வந்துட்டான்டா பெஸ்ட் டிஃபெண்டர் வந்துட்டான்டா. ஃபஸ்ட்டு கில்லுக்கு வந்து நமக்கு டேமேஜ் ஃப்ரம் பிஹைண்டா ஒருத்தனை கொன்னதுக்கு ஏதோ அவார்டு தந்துருக்காங்க நமக்கு. நம்ம நிறைய பேர் வாங்கி வைப்போம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது லோட் ஆகும் ஒருத்தனுக்கும். தம்பி வேணாண்டா அடிக்காரா சும்மா சொன்னா கேளு. ஐயே உயிரை வாங்குறான். ஐயோ கொண்டாட ஆனங்கய்யாள் இருங்க. சிங்கர் எத்தனை பேர் நம்மள்ட்ட இருக்காங்க? 4 பேர் ஓகே தோறான். அப்போ இவனை வச்சு தம்பி இன்றைக்கி என் கண்ட்ரோல் டேடாங்க இங்கிட்டோட என் கண்ட்ரோல் வர ஒருத்தனை வாங்கி விட்டு வாங்க. நம்ம தான் இப்போ லீடரு. இவங்களாம் நமக்கு வேலை செய்ய போகிறாங்க. வாங்கடா அது மாதிரி நம்ம தான் நினச்சிக்கணும். இப்போ போனேன் என்னையே குறி வச்சு ஒருத்தர் அடிப்பான் பாருங்கள். இப்போ நேராக வந்து சரி வா அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேய் தம்பி என்ன அட்டாக் பண்ணுறேன் ஆம்பளை வந்து என்ன அட்டாக் பண்ணுறேன். நான் உன்கிட்ட வாண்டராக வந்து மாட்டேன். என்ன சப்பையாக உடையுது. ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். இது ஃபஸ்ட் டைம் இப்போ நான் கவனிக்கிறேன். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அந்த கேம்காரனே வந்து ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி எம்பிஸுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அதை நம்ம சாக போகிற நேரத்தில் இருந்தால் இந்த மாதிரி சில முக்கால்வாசி உடஞ்சிட்டா அந்த மாதிரி தான் அவனை கொல்லுங்கடா. என்னடா இருங்க நான் கொல்றதே மறந்துட்டேன் போடுறேன். எல்லா பேஸுக்கு கொடுங்கடா. அவ்வளோதான் கைஸ் பாருங்க முடிச்சு விட்டாச்சு. இப்படி முடிஞ்சால் நமக்கு வந்து 20 டைமண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மேட்ச்சு முடிச்சிருக்குங்க கைஸ். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சீக்ரெட் எபிலிட்டி இல்லை இன்னொன்று காட்டாங்களா? சீக்ரெட் எபிலிட்டி காட்டாங்க பாருங்கள். அந்த ஓங்கி அடிக்கிறது எங்கே டிஃபென்ஸ் பேஸ் டிஃபென்ஸ் நம்ம எப்படி போய் காட்டுறது? ஏன்னா சீக்ரெட் எபிலிட்டி சொல்லிக் கொடுக்கல அடே பேர். இப்போ நம்ம எதுக்கானாலும் இந்த மாதிரி அப்கிரேட் போட்டுருவோம். எனக்கு அப்கிரேட் போட்டால் ஸ்வாடு மாறும். அப்புறம் இவனுக்கு அப்கிரேட் போட்டால் அம்பு மாறுறது அந்த மாதிரி பாருங்கள். ஸ்டாச்சு க்ரௌன் இது வந்து ஸ்டாச்சு ஹெல்த் சரி இதை வாங்கிப்போங்க. அப்புறம் இதுதான் ஷாப். இதில் நமக்கு நிறைய கிடைக்கும். இது பாருங்க இல்லை எது வேணாலும் நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே இருக்காம பாருங்கள். இதுதான் கேம்லேயே செகண்டு பவர்ஃபுல்லஸ்ட்டு ஒரு மனுஷன். அவன் பேர் கிரிஃபன். இவன் பேர் கிரிஃபன் தான். இவன் நான் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நம்ம முன்னாடி சின்ன வயசில் இந்த கேம் விளாண்டுருக்கும் போது ஒரு டைம் நான் செஸ்ட் ஓப்பன் பண்ணுவேன். இந்த செஸ்ட் இருக்கு பாருங்கள். நம்ம ஒரு 2 மேட்ச் முடிக்க ஒன்று கிடைக்கும். 2 மேட்ச் முடித்தா அது மாதிரி முடிக்கும் போது எனக்கு கிடச்ச 2 செஸ்ட்டு வந்து என்கிட்ட இருந்துச்சு. 2த்தையும் ஓப்பன் பண்ணேன். அதில் 2வது செஸ்ட்டில் அவன் கிடச்சான். இவன் யாரான்னு தெரியாமல் நான் கிளிக் பண்ணி வாங்கிவிட்டேன். சரி வாங்கலை கிடச்சான். சரிட்டு யூஸ் கொடுத்தேன். பார்த்தா அவன் மேட்ச்சில் வந்துட்டான். ஒரே அடியில் ஒரு 3 அடியில் அந்த எனிமி ஸ்டாச்சுவை முடிச்சு விட்டான். ரொம்ப போடுறான். அப்புறம் இவன் வந்து காய் ரைடர். நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா இவனை தான் நான் காசு சேர்த்து வாங்க போகிறேன். இவனை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா என்லெஸ் ஜாம்பி கேம்னு ஒன்று இருக்கும். நான் வெளில போய் காட்டுறேன் இருங்க. எப்போ வெளில போகிறது? அப்புறம் வெளில போகிறது. டே தம்பி
எதாவது ப்ளே கொடுத்தா தான் விளாட இருங்க வெளில போக முடியும். இப்போ பாருங்க மெயின் மெனு கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ப்ளே கொடுத்துட்டு அந்த இருக்கு பாருங்க என்லெஸ் டெட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இது வந்து அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். அதில் யூஸ் பண்ண வச்சிங்க நமக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் நம்ம ஒரு மேட்ச்சுக்கு யூஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் இந்த என்லெஸ்ஸில் அவன் இருந்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் நான் இதில் யூஸ் பண்ணலாங்கிறேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் டுட்டோரியலை அடுத்த செகண்ட் அளவு ஆம்புஷ். இப்போ என்ன இது பாருங்களேன், ஒரு சுற்றியை யூஸ் பண்ண சொல்லுவோம். கோடாலியை தோட சொல்லுவாங்க பாருங்க. இதுலனா மைனர்ஸ் வந்து வேகமாக அடிப்பாங்க. யூஸ் கொடுத்தா தான் வேலை செய்வேன். நான் என்ன நினச்சேன், பக்கத்தில் வந்து அது யூஸ் கொடுத்தலாம். அப்போ தான் வந்து டைமிங் வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஸ்டாச்சு ஆக்கி விட்டுட்டு நீ இப்போ இந்த இப்போ இந்த டிஃபென்ஸ் ஆட்டில் அழுத்தினாதான்டா உன்னால் உயிரோடு இருக்க முடியுன்றாங்க. பாருங்கள், ஸ்டாச்சு ஆகிடுச்சு. நம்ம டிஃபென்ஸ் அழுத்தினா அந்த டிஃபென்ஸ் ஒரு அந்த அம்பு கூட இங்கே பாருங்கள், இவங்களுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த்து. அடிக்க கூட முடியாது, நினைக்க கூட மாட்டாங்க. இது பாருங்க, இவங்க தான் கெட்டவைங்க. இவங்க ஆளுங்களை இறக்குறான்டா. இப்போ மண்டியில் போடு. ஐயா ஒருத்தனே டார்கெட் பண்ணுங்கடா. ஏன்டா இத்தனை பேர் இருங்க, இது வேலைக்காவது. நம்ம சண்டை இறங்குண்டே சண்டைக்கு போடாதே தம்பி, சண்டைக்கு போகலாம். சண்டையை கொடுக்க முடியல என்னால். ஏன்டா சரி, நான் இந்த ஒரு நாளில் நல்ல லெவலுக்கு போயிடலான்னு பார்க்க. இப்போ வாடா டிஃபென்ஸ் பாருங்க, 4 பேர் வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் விட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் வேவ் வரும். அதில் நான் வந்து சோலோ எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் கைஸ். இப்போ நான் ஓடிட்டுருக்கேன், என்னை துரத்தின்னு வராங்க. அதுக்கு நான் பயந்து ஓடுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், போடு மண்டையில். என்ன அடிக்கிறியாடா? இங்கே வா, ஒத்தால தனியாக போகிறேன். அவன் அடிப்பேன். ஏன்னா 3 பேர் சேர்ந்து முடிச்சு விட்ற பாருங்க. டீம் ஒர்க் இதில் பயங்கர அதிகம். தம்பி வேணாடா வாடா. ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, என்னடா பண்ணுறீங்க? இருங்க, சட்டாக கொடுத்துருவோம். அப்போ தான் போய் அடிப்பேன். பாருங்கள், சோலோ கில். போடு அடியே போடு. வாங்கி எண்டில் போய் அங்கிட்டு போய் நின்றுப்போம். ஸ்பானாக இடத்துல அப்போ தான் பயப்படுவான். ஐயோ யாராமா இங்கேயே நின்றுட்டு இருக்கான், எப்போ வரதுன்னு பயப்படுவாங்க. இந்த பாருங்க வந்துட்டாங்க பாருங்க. அதுக்குள்ளே போடுறான், அடியே போடுறான். பறந்து போய் ஒரு அடியை போடுறான். நான் தான் லீட்ரு, எல்லோரும் அமைதியாக பின்னாடி போங்க. என்ன ஹில்ஸ் இல்லை இவனு எடுத்து வர தம்பி. நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொருத்த வாங்கி விட்டுப்போம். இதுங்க நம்ம அங்கே வாங்குற அந்த ஷாப்பில் வாங்குறதுலாம் இங்கிட்டு தான் வரும். இப்போ நம்ம இந்த மேட்ச் முடிச்சா எனக்கு ஒரு செஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். சில்வர் செஸ்ட்னா 3 மணி நேரம். வந்துட்டேன் எவனும் வரான்டா. வாடா தம்பி, நீ வாடா. நீ என்ன பெரிய ஆளா? நீ ஷீல்டு போட்டு வந்தால் பெரிய ஆளா? என் தலைவனுங்க இருக்காங்க பாரு. தலைவனு இல்லை, அடியாளுங்க. அடியாளுங்க. இது வந்து ஒரு அந்த காலத்து சண்டை போல் ஒரு இது. சரி, நான் ஒரு நிறைய லெவல் முடிச்சுட்டு ஒரு ரொம்ப ஹார்டான லெவல் அந்த மாதிரி சம்திங் டோர்னமெண்ட்லாம் இருக்குது. அதை முடிக்கும் போது கூட நம்ம காட்டலாம், தப்பு இல்லை. இப்போ என்னதுன்னா, சரி நம்ம வந்து இப்போ அவங்களோட டோர்னமெண்ட்டை பற்றி காட்டுறேன். இருங்க, டோர்னமெண்ட்னால் அது ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். நம்ம இன்னொரு பிளேயரோட சண்டை போட முடியும். அதை வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. கைஸ், நீங்களாம் நினைக்கிறேன் இப்போ இந்த கேமை நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்ட்டு. நான் இதில் ஒரு ஓஜி பிளேயர் பாருங்கள், அப்படியே வர்றேன். போடு ஹெட் ஷாட்டு, பயங்கர ஹெட் ஷாட்டு. ஃபஸ்ட்டு கில் போடு. அட்டாக் பண்ண வரேன் கைஸ் அவங்க. யாங்க இவன் இப்படி பண்ணுறான் தம்பி? அப்படி அட்டாக் பண்ணுறாடி. போடுறான், மண்டியில் போடுறான். தேங்க்ஸ் தம்பி. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த பாருங்க, இப்போ இவன் ஒரு என்பிசிக்கு ஸ்டோரிங்கிறனால என்பிசிஸ் தான் வருவாங்க. ஐயோ டிஃபெண்டர் வேறு வந்துடுவாங்களே. தம்பி வேணாண்டா விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம இந்த பட்டன் அழுத்தும் போது நம்ம கடைசியாக எந்த இடத்துல அம்பு விட்டோங்கிறத காட்டும். பாருங்க, இங்கே நாங்கள் என்ன நடக்குங்கிறத எல்லாம் பார்க்க முடியாங்க. பாருங்க, இந்த ஒருத்தனையும் காணும். இதை நல்லா மேலே பார்த்து விட்டு எனக்கு ஒரு ஐடியா பாருங்க. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இந்த ஸ்டாச்சு என்னால் உடைக்க முடியும் கரெக்டாக. இந்த மாதிரி தான் நான் ஒரு டைம் விளையாடும் போது இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்படி நின்றுக்கிட்டு நான் பட்டுக்கு வானத்தை வச்சுட்டு தான் முடிச்சிட்டேன். அவங்க பட்டுக்கு நான் சரி அவன் சிலை தானே அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நின்ட்டாங்க. எட்டு போடுறான். அவங்க வீட்டுக்கு ஓட்டாங்க. வீட்டுக்குன்னா டிஃபென்ஸ் இறக்கி தம்பி. நான் இங்கேருந்தே இல்லைடா வீட்டுக்கு வரலடா தம்பி, நீ அப்படியே நான் சிலையை உடச்சிட்டு போகிறேன்டா. சிலையை உடச்சிட்டு போடு, எப்படி மண்டையில் போடு. அதாங்க இங்கே எந்த அப்படி விடாருங்க. விட்டு நம்ம வச்சிருவோம். அது மட்டும் டோர்னமெண்ட் விளாடும் போது, அப்புறம் என்லெஸ் விளாடும் போது வீடியோ எடுத்து போகிறேன். இந்த கேம் நான் ஒரு பெரிய ஆளாக வரோம். பார்ட் 2 நான் நாளைக்கு போடுறேன். பார்ட் 3 நான் அடுத்து சாயந்தரம் போடுறேன். இது மாதிரி நம்ம போட்டுனே இருப்போம். ஒரு சீரியஸாகவே கொண்டு போகிறேன். டோர்னமெண்ட் விளாடும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாரு. வித்தியாசம் நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அது மட்டும் ஃப்ரீயாக நமக்கு இந்த இதெல்லாம் தருவாங்க இங்கே இருக்கலாம். சரி நான் வந்து இப்போ அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம டோர்னமெண்ட் விளாட போகிறோம். அதில் வந்து ஈஸி டிஃபிகல்ட்டாக இன்சிடென்ட் கொடுத்துக்கிட்டேன். ஆட தெரியாமல் இல்லை
வாங்க ப்ளே பட்டனை கொடுத்து சிண்டியாக ஒரு அக்கா பேர். ஏன்னா வந்து ஸ்வாடை எனக்கு ஃபுல் அப்கிரேட் போட்டுக்கிறேன். பாருங்க ஸ்வாடை பாருங்கள் கலர் கலராக இருக்குது. இது பார்த்தா ஒரு ஸ்வாடு மாதிரி தான் உங்களுக்கு தெரியாது. ஸ்வாட் ரேத். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எவனை அப்கிரேட் போடலாம்னா அந்த சுத்தியல் மண்டையான் வாடா பிக்காக்ஸ் மண்டையன் மைனர் பிக்காக்ஸ். இந்த ரவுண்டா கை சாஹா இந்த ரவுண்ட் வந்துடுச்சு. இது இங்கே பாருங்க ஃபுல்லாக பாருங்க எக்கச்சக்க பேர் நம்மள்ட்ட இருக்காங்க பாருங்க. தம்பி இருக்கியாடா வாங்கடா டக்குனே டேய் எங்கடா வாங்கினேன் ஒருத்தனையும் காணும். இப்போ அவங்க டீம்லேயே வாங்கி விட்டுருப்பாங்க. ஸ்டார்டிங் 500 கொடுத்தோன்னே அவங்க நம்ம டீமே வாங்கி விட்டுருப்பாங்க. அவங்க பாருங்க அப்கிரேட் கம்மியாக போட்டிருக்காங்க இவங்க ஆளுக்கு. தம்பி இங்கிட்டு வாப்பா என் ஆள் மேலே எப்போ கை வைக்கிறேன் வாப்பா. 2 அடி தான் வா முடிச்சு விட்றேன் வா. ஃபஸ்ட்டு கில்லா இப்போ தான் ஃபஸ்ட்டு கில்ல நான் எடுக்கிறேன்னாடா. போடு அட்டியை போடு போடு. இங்கே இருக்கிற மொத்த பேர் முடிச்சு விடுங்க கைஸ். போடுற அட்டியை போடுறான் ஒரே அடி செதற விடு. ஏன்னா பின்னாடி முதுகில் வந்து அடிக்கிறியா வாட்டா முடிச்சு விட்றேன்டா வாடா. இங்கே அப்கிரேட் கம்மியாக போட்டிருக்காங்க அவங்க எழுத்து கம்மி கைஸ். போடு முடிச்சு விடு. அதான் வீட்டுக்கு போயிட்டேன் சொல்லி முடிச்சு நம்மளும் வந்து போய்ட்டு இவளுக்கு போகிறேன். இப்போ ஐயா தம்பி காப்பாற்றுங்கடா கைஸ். இப்போ நான் மேஜிக் கில்லுங்கிற இவனை வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுவோன்னா ஆளுங்களை ஸ்பான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை கிரெனேடு போடுவோம். அந்த மாதிரி ஆள் இந்த வந்துட்டான். ஐயோ 3 பேரா சரி வாடா சோலோ சம்பவம் போடு. ஒருத்தங்காளி இன்னொருத்தவங்காலியா போடு வாடா முடிச்சு விட்றேன்டா அவனை போடுறான் அப்படியே போடுறான் போடு போடு. ஏய் தம்பி என் ஆள் மேலே கை வைக்கிறாத என் கால் மேலே கையை வைக்காத போடுற சாப்பிட. 3 பேர் சோலோவாக முடிச்சு விட்டேன். எங்கே நீ வேணாண்டா எனக்கு வாங்கடா. அட்டாக் பண்ணுங்கடா. என்னடா இங்கே நின்றுட்டுருக்கீங்க வாங்க இந்த மேஜிக் யூஸ் பண்ண. அந்த பாருங்க 2 கையில் ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு வர்றாங்க பாருங்க. அவங்க தான் நம்ம ஆளுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிக் படி கிரிஃபனோட அசிஸ்டண்ட்டான. அதாவது அவன் ஒரு பெருசாக இருப்பான் பாருங்க 1500 இப்போ நம்ம ஆளுங்களை ஸ்பான் பண்ணுறோம். டே அதுக்குள்ளே நான் சிலையை அட்டாக் பண்ண போயிட்டீங்க. டே நம்மகிட்ட ஒழுங்கான டீம் கூட இல்லைடா. போடுறான் மண்டையில் போடுறான் பாருங்க பாம்பு போடுறான் பாருங்க எப்படி சூப்பராக. அடியோ அடி தம்பி அடிச்சிடாத அடி. ஆஹா வராங்களே போடுறான் அடியே போடுறான் சதுரகணும் போடுங்கடா. ஃபஸ்ட்டு கில்லா ஏன்டா என் ஆளுங்க இத்தனை பேரை கீல் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களாடா. போடுறான் என்னையும் அடிக்க வர. டே இவங்க போய் கொள்ளுங்கடா. ஏறான் நீ தான் அந்த வேலையை பார்க்குறதா வாடா சாப்பிடா செத்துப்படா. எதமே அவனை கொள்ளுங்கடா அவனை கொள்றான் போடுறான். நீங்கள் முன்னாடி போங்க வீட்டுக்காக போகிறீங்க வீட்டுக்கு சாவங்கடா போட்டாட்டி. எங்கே வருங்க ஈஸ் இந்த வந்துட்டான் பாருங்க. இவன் தான் இங்கே இருக்க மேலே காட்டுறதுலேயே இவன் தான் பெஸ்ட்டு. அவனை இன்னொன்று வாங்கி விட்டுருவோம். அப்புறம் இவங்க 2 பேர் ஸ்பாட்டன்ஸ் 2 பேர் வாங்கிக்கலாம். அவங்க சீல்டு வச்சுட்டு வராங்க. அப்புறம் அட்டியை போடு அங்கே பாருங்க. இது நம்ம தனியாக அந்த மேட்சை முடிச்சிடுவோம். எல்லோரும் வீட்டுக்கு டிஃபென்ஸுக்கு பேச சொல்லிடுவோம். இப்போ காசு கிடைக்கும் பாருங்க எக்கச்சக்கமா டங் 500 சும்மா இன்னொருத்தனை வாங்கி விட்ருக்கேன். வாங்க நம்ம வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணி 2 அடியை போட்டு. அவங்க வராங்களா இல்லையா? எல்லோரும் செத்து போட்டாங்களா? இப்போ காசு அவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா அவங்க மைனஸ் நம்ம கொண்டுட்டோம். சரி கொஞ்சம் நம்ம அவ்வளோதான் முடிச்சு விட்டச்சு சோலோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கில்லு கைஸ். நம்ம ஸ்டோரி மோடில் இவனை அன்லாக் கூட பண்ணலாம். ஆனால் இவனை வச்சு ஃபஸ்ட் கில்லாம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்டு இவன் பேர் என்ன வெஸ்லி. வாடா வெஸ்லி நான் முடிச்சு விட்றேன். எனக்கு நேம் எப்படி வைக்கணும்னு தெரிலனால வைக்கல. நிறைய மேட்ச் நான் ஸ்வாட் மேன் தான் யூஸ் பண்ணேன். அதனால தான் ஸ்வாட் யூஸ் பண்ணுறேன். அதாவது அப்கிரேட் பண்ணுறேன். மெயினாக சிலைக்கு ஒரு கிரீடம். அப்புறம் வந்து இவனுக்கு 3 அப்கிரேடை போடுங்க பாருங்கள். கீழே பாருங்க தரமான ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கேன். இவனுக்கு 2 அப்கிரேட் போட்டால் இவனுக்கு ஏற்று ஷீல்டு ஒன்று வரும். அப்புறம் இந்த மேஜிக் கில் பண்ண வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் இவனுக்கு ஒரு அப்கிரேடு தொப்பி ஒரு அப்கிரேடு நல்லா இருக்கே. அப்புறம் இந்த ரவுண்டு எனக்கு தெரியும் இந்த ரவுண்டில் அவனுக்கு வந்து 15,000 ஸ்டார்டிங்கே தருவாங்க. அதை வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பாருங்க 8 மேஜிக் இல்லை சரி இவங்கள ஒருத்தர் வாங்க. இன்னொன்று கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஒன்று பைசா அவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் இங்கே சின்ன ஆளுங்களாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இதான் என்பிசி இல்லை பாருங்கள் ஸ்டார் வைக்கிறான் பாருங்கள். இப்போ இவனும் ஒரு பிளேயர் தான் அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி நம்மளாலே வாங்க முடியும் டைமண்ட் கொடுத்து. தம்பி வாடா அவன் சொல்லாமல் நீ ஸ்டார் நானும் வரேன்டா. வாடா ஸ்டார் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறேன் நானும் கண்ட்ரோல். இழுத்தடிக்கிற சாவடா பெரிய ஆள் இவர் வந்து என் ஆளை கொள்றாரு பட. வாங்கடா டே பாருங்கள் சோள சம்பவம் பண்ணுறேன். இப்போ பாருங்க அவங்க எல்லாம் பொண்ணுச்சு எக்கச்சக்க ஆளுங்க வாங்கி வச்சுருக்காங்க. பாருங்க படத்தை வேகமாக ஓடுறான். என்ன அட்டாக் பண்ணி முடிச்சுடாதீங்க அடி. இவன் டேமேஜ் கம்மி கழிச்சு எழுத்து கம்மி முடிச்சிட்டாண்டா. இவனுக்கு எழுத்து கம்மி. அது மட்டும் இல்லை விலை மட்டும்தான். விலை எதுக்கு அதிகம்னா பாம்பு போகிறதுனால தான். பாருங்க டங் பாம்னா அந்த பாம் இல்லை கைஸ். டேடி எனக்கு கொண்டுறதையும் பயமாக இருக்கலாம். கஷ்டப்பட்டு இவனை வாங்கியிருக்கேன்டா. காசு செலவு பண்ணி போடுறான் கிரேனேடு போடுறான்.
ஒரு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு வரான். போடுறான் அவன் கிரனேட் தூக்கி போடுறான். டேய் தம்பி முடிஞ்சா என்ன அடிச்சு போடுறான். சாவுங்கடா எவ்வளோ உயிரோடு இருக்கக்கூடாது. ஆடா எங்கே நம்ம நிறைய பேர் வாங்கி விட்டோமே, 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது 2 தொப்பி போட்டாங்க தான் இருக்காங்க. போடுற தம்பி ஸ்பான் பண்ணுறான். அங்கே ஒரு அவங்க டீம் டிஃபென்ஸ் பிளேயர் இல்லையா, அவங்க உயிரோட இருக்கீங்களா டிஃபென்ஸ் பிளேயராக இருந்தால் இல்லையா, டிஃபென்ஸ் பிளேயர் இருந்தால் அட்டாக் பண்ண ஓடி இருப்பாங்களே. போடுற கிரேனேட் போடுறேன். சரி கேஸ்ண்ணா ஐயோ கேஸ் மாதிரி பவர் யூஸ் பண்ணுற மாதிரி பவர் யூஸ் பண்ணி ஃபுல் ஹெல்த்து கொண்டு வந்துட்டான். ஸ்லோ மோஷன் ஆகுது எதுக்கு? ஓ ஐஸ் கேஸ், அதை நம்ம அடிக்கடிக்கு நம்ம வந்து ஃப்ராசன் ஆக ஆரம்பிச்சிடும். கேஸ் அவன் லேசர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஹெல்த்து கொடுக்குறாங்க, புரியுதா? அதை நம்மளால் வாங்க முடியும். சரி நீ என்னாலும் பண்ணிக்கிறான் எனக்கு பாரு எம்மா. டே இவனை முடிக்கிறதுக்காக இங்கே பாருங்க இவன் இருக்கான்னு சொல்லிட்டு சீல்டு போட்டு நிற்கிறாங்க. சாங்கடா சுத்தமாடா எவனும் உயிரோட எனக்கு போடா. கேசிருங்க இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சுருந்தோம்னா வேலைக்கு அவள் வாட தம்பி வாடா. ஃபுல் அப்கிரேட் போட்டிருக்க சைஸு பார்த்தா பெருசாக இருக்கான். அவனை பவரை காட்டுறான். முடிச்சே விட்டாங்க. அட்டாட்டாட்டாட்டாட்டா இதானே அங்கே பாருங்க 100 டைமண்டு பாருங்க. இன்னொரு 90 டைமண்ட் சேர்த்தா இல்லை எப்படி 750 சேர்த்துனா வச்சிங்க என்ன பண்ணலாம். கைஸ் ஃபைனல் 2 ரவுண்டு முடிச்சா வச்சிங்க. நம்ம தான் இது கிங்கு. நம்ம தான் அந்த டோர்னமெண்ட்டோட வின்னர். மெயினாக ஸ்வார்டர் வேணும். ஸ்வார்ட் அப்கிரேடு, அப்புறம் சிலை அப்கிரேடு, ஹெல்த் அதிகமாகும். எத்தனை சிலைக்கு ஒரு தொப்பின்னா கைஸ் இப்படி பக்காகுது. நான் ஆன்லைனில் கைஸ் வருங்க சன் டிவியில் கூலிக் படம் போயிட்டுருக்கு, எல்லோரும் மறக்காம இது பாருங்க. டிஃபென்ஸ் இவன் சரி இவனை அப்கிரேட் பண்ணுவோம் கைஸ். ஒரு சர்வே மோடு வந்தால் இவனுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு யார் மேக்ஸ் மைடல். ஓ அப்போ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுப்பாங்க. சரி இப்போ இதுக்கு அப்கிரேட் அவார்டு கொடுங்கடா. ஓ இந்த மேட்ச் எனக்கு தெரியுமே. இது பாருங்க வேகமாக எல்லோரும் லோட் ஆவாங்க. காசு வந்து 3500 ஒரு செகண்டுக்கும் தருவாங்க. அதை வச்சு நம்ம என்னவோ வாங்கிக்கலாம். 3 இது ஆர்ச்சர் வாங்கிக்கிறேன். பாருங்க டக்குன்னு லோட் ஆகிட்டாங்க பாருங்கள், என்ன ஸ்பீடை பாருங்கள். இப்போ அவங்க வருவாங்க பாருங்கள், அந்த பாருங்க ஸ்பார்டன்ஸ் எடுத்துகிட்டு எப்படி வருவாங்க, வெறி கொண்டு வருவாங்க என்ன மட்டும் பாருங்கள் காட்டுறாருங்க. அந்த பாருங்க ஏன்னா இவங்க ஸ்கின் வச்சுருக்காங்க பாருங்க. நம்மளோட சிலைக்கு அந்த பாருங்க ஸ்டார் வைக்கிறான். அவன் ஒரு பிளேயர் தான். இப்போ நம்ம இங்கெல்லாம் ஒரு பிளேயர் தான்ட்டு முன்னாடி நம்ம புகழ்ந்துபடி இவர் இந்த தாத்தாங்கலாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. நான் பாருங்க நான் கண்ட்ரோல் பண்ண பயங்கர ஸ்பீடாக போவேன். அவங்களும் அட்டாக் பண்ண வராங்க. சாங்களா போடுற அடியை போடுறான் தம்பி. நான் பாருங்க ஒரு பாம்புக்கு எல்லோரும் காலி. கைஸ் இது டோர்னமெண்ட் நம்ம ஜெயிக்க போடுறோம் கைஸ். என்ன பயந்து ஓடுறாங்க. அப்படியே அவனை கொள்ளுங்கடா, அடி அவன் வீட்டுக்கு போயிடக்கூடாதா. அப்புறம் அடுத்த மேட்ச் நம்மளை கொண்டு வந்தா போடுறாடி. ஏன் எல்லோரும் ஐஸில் வாங்குறாங்க உங்களுக்கு தெரியுமா கைஸ். நம்ம ஸ்லோ ஆகும் அதை அடிக்கும். அது பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக பவர் போடுறான் பாருங்க ரொம்ப ஸ்லோவாகிட்டான் பாருங்க. நான் ஹெல்த்துக்கு மேலே ஸ்லோனஸ் காட்டுது. போடுற அடி போடுறான். ஒரு அடி தான். காசு இங்கே பாருங்க மறுபடியும் கொடுத்துட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் இவனை வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ஹார்ச்சர்ஸ் வாங்கிப்போம். ஏண்டா இங்கே நின்றுட்டுருக்கோம் மதிக்கமே மைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. போடுற அடியை போடுற சதற விட்றான். எனக்கு அனார்ச்சி இஸ் இம்மோர்டல். வாடா என்ன அப்படி இம்மோர்டலாக நீ வச்சுருக்குன்னு நான் பார்ப்பேன். அவங்க கைஸ் அவங்க பாம்பு போட்டு நம்மளை கொண்டுறாங்க. நான் தான் மூளை எல்லாமே வேணாண்டா. கோபம் பொங்கியது, பூமை விலகியது. சாவடா போடுறான் மண்டையில் போடுறான். கேஸ் அவன் அடிக்க தெரியுது அவங்களுக்கு. அவன் அடிக்க இடி விழுது. ஏன்னா அவன் தண்டர் டே கேஸ் இப்போ அவங்க தூரத்துலேருந்து ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. சாவடா ஸ்டார் வச்சு தான் நீ பெரிய ஆளா சாவடா. 1 ஷாட்டு தான் அவனுக்கு தான். அடாங்கடா 2 பேரும் வாங்கி விட்றான். இப்போ ரெடி போடுறோம் கேஸ். நம்ம பெரிய ஆள் எடுத்து வந்துடுவோம் கேஸ். இதெல்லாம் வேலைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துடா எல்லோரும். வாடா நீ இங்கேயே கடறா மோனே. ஒருத்தர் டிஃபென்ஸு நான் இவனை கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு இது சிலை வாடகை கூட்டின்னு போகிறேன். அப்படி அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க. நீங்களே என் டீமா அவங்க டீமாடா. என் டீம் தான் நினைக்கிறேன். என் டீம் தான். இப்போ அடுத்தீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3500 அங்கே பாருங்க கூட்டம் வாங்கிக்கிறான். கொஞ்சம் வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. இவனோட பவர் பற்றி உங்களுக்கு தெரியும். சோலோ ஃபைட்டிங் தான். இடியே விழுந்தாலும் சரி சோலோ ஃபைட்டிங் தான். இருங்க அட்டாக் கொடுத்துட்றேன். இவங்க நம்ம முடிச்சு விட்றாங்க. உங்களுக்கு டேமேஜ் ஒழுங்காக விழ மாட்டேங்குது. எந்திரிச்சு வராங்களாடா சாங்கடா. இன்னொருத்தான் வந்துட்டான். வடதம்பி நம்ம சேர்ந்து என்ன நூற மாட்டான் அவன். அனார்ச்சி இஸ் இம்மோர்டல். இடி இவ்வளோ வைக்கிறதா என்னடா சொல்ல வரான் எனக்கு ஒன்றும் புரியலையே. சர்ச் அண்டு டெஸ்ட்ராய். என்னத்தை சர்ச் பண்ண போகிற. என்ன பெரிய கிட்டார் வச்சுட்டு இருந்தால் நீ பெரிய ஆளாக பாருங்க.
எவனையும் நான் கண்டுபிடிப்பேன். யாராவது சரிங்க இறங்கும், சம்பவத்தில் இறங்கும். என்னை அடிச்சிங்க போனேன். சிலைக்கு ஒத்த எழுத்து கை சரிங்க எல்லாரையும் வீட்டுக்கு போனேன். நீங்கள் வீட்டுக்கு போங்கடா, நான் பார்த்து 2 சிலையை என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் இந்த சிலை உடைக்கிறேன் போல. பறந்து போ ஓடு ஓடு செதறு. கைஸ் கோல்டன் இங்கே ஒரு கைஸ் கோல்டன் ஆர்ச்சர் வச்சுருக்காங்க. அவனோட டைமண்ட் 150 டைமண்ட் கிட்ட. கைஸ் இவன் வேஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கின்னு இருக்கான். எப்படி இந்த மேட்ச் தோக்க தான் போகிறான். அட்டாக் கொடுத்துருவான். என்னடா அது அடி ஒழுங்காக போட மாட்டேன். இன்னத்துக்கு அடி போட்டதான் நான் முடிச்சிருப்பேன் கைஸ் சிலையை. நான் முடிச்சிட்டிங்க சிலையை ஒழுங்காக என்னால் முடிக்க முடியல. அதனால் நான் 4 ஈவன் எடுத்துகிட்டு வரேன். கோல்டன் ஸ்பாட்டர் அதாவது இந்த கோல்டன் ஸ்பாட் வேணும் உங்களுக்கு தெரியாது கைஸ். அவன் பெரிய ஆளு கைஸ். அப்புறம் அடிச்சானா ஒரு அடி இடி தான். இப்போ பாருங்கள் சாப்பிட முடிச்சு அவ்வளோதான். ஒன் ஷாட்டுக்காக நான் இவ்வளோ நேரம் செலவு பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு டைமண்ட் கிளைம் பண்ணிடுச்சு கைஸ். கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்டு நேமு இங்கே வருங்க, கிரேசி ஜே. வாடா என் பேர் கண்டா ஜி, உன் பேர் ஜெய்யா என்னென்னு பார்க்குறோம். இது இருங்க பேரிகேட்ஸ். பேரிகேட்ஸ் நல்லா. இது வந்து ஒரு சர்வைவல் ரவுண்டு. நமக்கு ஸ்வாட் மேன் இதுக்கு நிறைய தேவை. நான் முன்னாடி பார்த்தேன். ஆப்போனண்ட் வந்து கிரேசி ஜே. வாடா தம்பி நீ என்ன பெரிய கிரேசி ஜே, என்ன நீ ரொம்ப கிரேசியாக இருக்க இல்லை எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆர்ச்சர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு சர்வேர் மோடி இப்போ எப்படி இது மாதிரி நம்ம கஷ்டமான மோடில் எப்படி விளாட்றதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பேரிகேட்ஸ் இருக்குன்னா நம்ம கவரில் இல்லை. இது பேர் தான் பேரிகேட். பேரி எங்கே போகிறோங்க இஸ் கோல்டன். இது வச்சு தான் நீங்கள் பெரிய ஆளாடா. எங்கே போகிறேங்க இஸ் நான் ஒரு வுட்டன் செஸ்ட் இல்லை இருங்க வருஷம் கொயட்லடா ஷாப்புக்கு போ. இங்கே போயிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் என்னென்ன செஸ்ட்டு வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது மட்டும் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவோம். டைமர் ஓட்டிகிட்ருக்கு. 3 செஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒன்றுக்கு 30, இன்னொன்றுக்கு 30 மினிட்ஸு, இன்னொன்றுக்கு ஆஃப்லைன்லேயும் வந்து ஏறும். வரேன் எப்படி அது ஓப்பன் பண்ணுவோம் என்ன கிடைக்குன்னு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அனைவரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இத்தனை நாள் வீடியோ போடாத காரணம் எக்ஸாமு, அதனால தான். இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் எங்கேயாவது. இப்போ பாருங்க சீக்ரெட் எபிலிட்டி கைஸ். அந்த ஸ்பாட்டனுக்கு ஒரு சீக்ரெட் எபிலிட்டி இருக்குது. அது என்ன காட்டுறதுங்க. ஸ்பாட்டன் வாங்குமா காசு இல்லை காசு இல்லாடா. காசு இல்லாடா வாடாங்கிட்டு இவன் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். வாடா காசு தூடுறான். ஸ்பாட்டன் வாங்கி வச்சு அவன் லோட் ஆகிட்டுருக்கு. என்ன சீல்டு போட்டு நிற்கிறாங்க. அட்டாக்கிங்க. வாடா தம்பி வாடா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். வாடா உடச்சி நீ அப்படி என்னன்னா அட்டாக் கைஸ். ஏன்ஷியன் இது வச்சுருக்காங்க ஸ்கின்னு. நம்மளும் கொஞ்சம் பெரிய லைட்டு கொஞ்சம் வந்திருக்கலாமோ. வாங்க கைஸ் நம்ம பாருங்க, நம்ம நார்மலாகவே இருந்தாலும் ஃபுல் அப்கிரேட் போட்டிருக்கோம். இப்போ என்ன தான் இப்படி பண்ணுறாங்க நானும் பார்க்குறேன். வாடா அப்புறம் அப்படியே போடுறோம். நம்ம ஸ்வாட் மேன்ஸ் கொஞ்சம் வந்துக்கலாம். இங்கே சீக்ரெட் எபிலிட்டி காட்டுறேன். இங்கே நிற்கிறான் பாருங்கள். நான் சீல்டு போட்டு என்ன நிற்கிறேன் பாருங்கள். அப்படி போட்டு அப்புறம் சுருடும் கவருங்க. த்ரோ ஸ்பியர் போட்டு பாருங்க இப்படி குத்த தான் செய்வான். கத்தியாக மாறிச்சு பாருங்கள் கையில் அந்த விட்டு தானே கைஸ். அவங்க உடைக்க போகிறாங்க. நான் பாட்டு இங்கே நின்றுருக்கேன்டா. இல்லைடா போய்ட்டு உன் இடத்துல நின்றாடி இழுத்துறான். டக்குன்னு மைனை பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு சேர்த்து கொடுங்கடி. வந்துட்டாங்க கைஸ். அட்டாக் மோட் ஆன். இப்போ அவங்களால ஒரு சின்ன காயத்தை கூட என்னடா ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகிறான். எனக்கு பெரிய ஜாம்பி கொடுங்களா. அவனுங்களாம் கொடுக்குறீங்கள. என்ன சொல்கிறான்னா ஹோப் யூ வின். நான் வின் ஆகிடுவேன்னு அவன் நினைக்கிறான். அந்த பாருங்கள் ஒருத்தன் சித்தான் நம்ம டீமில் 2 பேரும் செத்துருக்கேன். இதை ஜாம்பி கொண்டா தான் நீங்கள் பெரிய ஆளாடா போனுங்கடா சாப்பிடா. சரிங்க அப்படி டீமில் இப்போதைக்கு என்ன வச்சுருக்காங்க. கோல்டன் ஸ்பாட்டன் ஆர்ச்சர், கோல்டன் ஆர்ச்சர். அதே மாதிரி கோல்டன் ஸ்பியர்டன் இருக்காங்க ஸ்பாட்டன். ஸ்டார் பிடிச்சி வச்சுருக்கான். நானும் கொண்டு வரேன். வாடா தம்பி உனக்கு எப்போ கையில் வந்து இந்த ஸ்பியர் எடுப்பா அப்போதான் நான் என்னால் சீக்ரெட் எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை இவனுக்கு இன்னொன்று இருக்குது. இப்போ பாருங்கள் சீல்டு இல்லை இப்படி இல்லை இப்படி வந்து அப்படி சீல்டு அழுத்திங்க அந்த பாருங்க. அவர் இப்படி வந்து சீல் அழுத்திட்டு இப்படி கீழே வந்து மேலே போய் சீல் அழுத்தான். கீழே போய் இப்படி அழுத்தினா அவன் வந்து த்ரோ பண்ணுவான். நம்ம படம் ரெடி ஆகிருச்சு. அங்கே பாருங்க தரமான பட்டையாக உள்ளது. ஓகே இப்போ இங்கே ஒரு தண்ணிட்டான் 6 பேர். இன்னும் 2 பேரும் வாங்கிட்டு போங்க கைஸ். இப்போ தான் கரெக்டாக கரெக்டாக வரும். இவன் தான் லீட்ரு கைஸ். இவன் சொல்கிறதெல்லாம் நடக்கணும்டா. இவன் அப்படியே இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நீங்கள் தான் இவன் தான் அவங்களுக்கு லீட்ரு. இது கிரேட்லி ஃபோர்ஸ். மை காட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஆளுங்களை ரெடி பண்ணிடுறாங்க. டக்குன்னு நீ வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அவங்க பெரிய 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 ஆளுங்கள்லாம் கொண்டு வந்து ஒன்றை முடிச்சு விட்ருவான்றாங்க.
அந்த ஏய் முன்னாடி வந்தாங்க தானே இப்போ எனக்கு அப்படி தான் கைஸ் இருந்துச்சு. இலூஷன்னு நினைக்கிறேன். தம்பி கடைசி ஒருத்தர் வேணா இப்போ நான் கிளம்பு வந்துட்டானா டெக்னாலஜி ரோல் நிறுங்கடா. பாருங்க டாய் அட்டாக். வாடா அட்டாக் பண்ணுங்கடா. எதுக்கு சேஃப்டிக்கு ஒரு 4 பேர் வாங்கி விட்டுப்போம். வாங்கி விட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு போனால் நம்ம மேலேயே குறி வைப்பாங்க இவங்க. நான் இதுக்கெல்லாம் கண்டுக்க மாட்டேங்க. பாருங்க கோல்ட். என்னடா பயன்ட்டீங்க, என்னடா பயந்து ஓடுறீங்க. அங்கே பாருங்க ஜாம்பி. அதான் பிளானிங்கு. ஆம்பளை தான் என்ன அடிங்கடா. இந்த பாருங்கடா நான் வந்தால் ரியல் பிளேயர் நான் தான். இப்போ பாருங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஒன்று வருவாங்க. யூ ஹாவ் சம் சீரியஸ் ஸ்கில்ஸ். ஆமாம் ஸ்கில்ஸ் வச்சுருங்க. அதுக்கு என்னப்போ நீ என்னதான் அங்கே பாருங்க கோல்டன் நேச்சர் 3 பேர் வச்சுருக்காங்க. இவங்க ஒன்றும் பெரிய டைமண்ட் கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு. இப்போ சாவ தான் போகிறான். இவருங்க சாவ போகிற நிலமையில 3 பேர் வாங்கி விட்றாராமா. இவருங்க சிலையே வந்துச்சு. அதுதான் ஃபைனலி நம்ம 20 டைமண்ட் கொடுத்துறேன். சரி நான் டோர்னமெண்ட்டே ஜெயிச்சிருக்கேன். அதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? யூ ஆர் த வின்னர். இப்போ கை தட்டுவாங்க. என்னோட தட்டு இல்லை. ரிசீவ் க்ரௌன். க்ரௌனை கொடுங்களா. பாருங்க அன்லாக் ஆர்ச்சிடன் அவத்தாரா. இதில் இருக்குது அவத்தார். எங்கே இதில் தான் அவத்தார் மாற்றணும். எனக்கு காட்டுவேன். இது இந்த இருக்குது. இதை நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். மூஞ்ச ஹேக்கர் வச்சுக்கலாமா? இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. நான் பாட்டியும் கிடையாது, ஒரு பொண்ணும் கிடையாது, அந்த மியூசிக் காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, விளையாட்டும் கிடையாது, பேயும் கிடையாது, வேர்த்து ஊத்துறவனும் கிடையாது, ஸ்கேட்டிங் போர்ட் பிளேயரும் கிடையாது. இங்கே என்ன இருக்குன்னா தாத்தா ஹெல்மெட் போட்டவனும் கிடையாது. அப்போ எதாண்டா வைக்கிறது? ஹேக்கர். ஐ எம் த ஹேக்கர் ப்ரோ. இந்த இருக்குடா இது வச்சுமா. என்னடா ஸ்பேஸ் மாட்டேன்டா. ஓகே இது க்ரௌன் ஆஃப் இம்மோர்டேஷன். கைஸ் மறுபடியும் நம்ம இந்த டோர்னமெண்ட் விளாட்னா இவ்வளோ காசு கொடுக்கணும். தர முடியாது. ஓகே என்னதுடா அது? பாருங்க என்லெஸ் இருக்குது. என்லெஸ் இவங்க கட்சின்னு போடாமல் விட மாட்டாங்க. இவ்வளோ இருக்குது. இந்த கட்சியில் என்ன நடக்கும்னாக்கா பாருங்க இப்போ பாருங்கள் இத்தனை பேர் போயிட்டுருக்காங்களாம். நான் 10 போயிட்டுருக்கும் போது எங்கேயா நின்றுட்டுருக்காங்களாம். ஏன்னா தான் மழை பெய்யும். ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு கேம்பு போடுறதான்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை மழை பெய்யுது. இப்போ என்ன பண்ணுறாங்க இவர் சொல்கிறாரு. இவர் தான் லீட்ரு போல இருக்குது. இந்த தாத்தா லீட்ரு போல இருக்குது. எல்லோரும் இங்கேயே கேம்பை போடுவேன், இங்கேயே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கேம்பை போட்டுக்கிட்டு அப்புறம் இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா இவன் பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கான். அங்கே பார்த்தா தங்கத்தை உள்ளேருந்து எடுத்து காசாக மாற்றி நம்ம பண்ணிகிட்ருக்கான். அந்த நம்ம மெயினை வச்சு மைன் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இவர் என்னென்னா நெருப்பு விட்டு இந்த பாம்பு போகிறவர் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு விட்டு பார்த்தா ஒரு ஜாம்பி. என்லெஸ்னால் ஜாம்பி தான் கைஸ். இவருங்க ஜாம்பி வருது, நேராக அம்பு எடுத்து ஒன்று விட்டான். இவர் காப்பாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அடியிலேருந்து கை கால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலைவரோடது. ஓகே அவ்வளோதான். இவங்க 2 பேரும் காலத்தில் இறங்கி முடிச்சு விட்டாங்க. எச்சா பார்த்தா இவங்க 3 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அதை புரிஞ்சுதா கைஸ்? நான் இந்த கேமோட சவுண்ட் அல்டிமேட்டாக இப்போ பாருங்க கைஸ். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை காட்டுறேன். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு வந்து சில ஆளுங்க வாங்கிட்டு பாருங்கள் எத்துக்குள்ளே இந்த நம்ம பக்கம் கூட வர முடியாது. அந்தளவுக்கு அச்சு நோற்றி விட்டுறேன் பாருங்க கைஸ். இதெல்லாம் நான் வீடியோ வைக்கவேன். இந்த நைட் இந்த ஃபஸ்ட்டு டே இந்த ஒரு லெவலாக போயிட்டே இருக்கோம். நம்ம வச்சுருக்கவங்களாம் அப்படியே தான் இருப்பாங்க. அப்படியே இதை முடிச்சுட்டு இருங்க கைஸ். இது நல்லாயிருக்கும். அப்படியே இந்த லெவலை முடிச்சுட்டு நான் வந்து ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்ஷாட் திறமையை மட்டும் பாருங்கள். போடு டக்கு வாங்கடாடி. போடு பக்கத்தில் வர அப்படி ஓடுறான். எல்லோரும் ஓட்டுங்கடா. எவனும் இவரோட இருக்கடா. இன்னும் கொஞ்சம் ஸ்வார்டர் வாங்கிட்டு வாங்கடா. பக்கத்தில் வந்தாங்க முடிக்கணும். அப்படி கரெக்டாக அடிக்க வருமா வைக்கணும். பாருங்க எல்லோரும் நம்மளை நோக்கி தான் வராங்க. சென்டர் நினைப்போம். எல்லாருக்கும் 1 புல்லட்டு தான். தம்பி ஒன் டேப் ரெட் ரைஸ்லாம் 1 டேப் போடுவோன்னு பார்த்தீங்களா? இதுலேயும் போடுவோம்டா. ரெட் ரைஸ்னால் ரோப்ளாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம 250 சப்ஸ்கிரைபர் ரீச் மட்டும் மறக்காமல் எல்லோரும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து 400 300 போகணும், 400 போகணும். அது போகணும். நான் கூட்டமாக வரீங்க. கூட்டமாக வந்தால் அவங்க முடிக்க முடியாது. அவங்களா ஒருத்தனுக்கு 8 இன்னொருத்தனுக்கு 8 லைனாக வரீங்க. எவனா ஹெல்ப் பண்ண வருவானா? இன்னொருத்தையும் முடிச்சு விட்டாச்சு. இன்னொருத்தையும் முடிச்சாச்சு.
இன்னொரு திரும்பி முடிச்சாச்சு. போட்டு முதலீடு பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னாரு. பக்கத்தில் வாடா முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வாடா நீ வாடா நீ முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் நீ வா பாருங்கள். இப்போ டேவே முடிய போகுது. அதுதான் ஜாம்பி ஃபஸ்ட்டு லெவல் இருந்துச்சு. சர்வேயோடு 1 இதுக்கெலாம் ஒரு அவார்டு போனேன். இதுவரை நம்ம வந்து ஐயோ பார்க்காதீங்க, யாரும் பார்க்காதீங்க கைஸ். மேலே பாருங்கள், நம்ம வந்து 250 சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணிட்டோம். இல்லை வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு பாருங்கள். 1 லைக்கு 7 வியூஸு. வீட்டுக்கு வந்துட்டேன் சார். சரி கைஸ், அப்போ நம்ம வந்து வீடியோ கட் பண்ணிக்கலாம். பாய் கைஸ். அடுத்த ஒரு நல்ல வேலையை சந்திக்கலாம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கங்க. பாய் கைஸ்.